1 to 1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சூரியனோட சுக்கிரன் சேரும்போது என்ன மாதிரியான யோகங்களை தரும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். இதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சூரியனோட சுக்கிரன் சேரும்போது என்னென்ன மாதிரியான யோகங்களை தரும், அதற்கு என்னென்ன மாதிரியான பரிகாரங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். நல்ல கேள்விமா. ஏன்னா அந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கையை பற்றி தெளிவாக ஒரு விஷயங்கள் எதுவுமே சொல்லப்படலை. நாம் நம்முடைய அனுபவத்திலும் சொல்கிறோம். பழைய நூல்களில் நிறைய குறிப்புகள் இருக்குது. அந்த பழைய நூல்களில் உள்ள குறிப்புகளை எடுக்கணும். அதுக்கப்புறம் அனுபவ ஜோதிடர்கள் அவங்க அனுபவத்தில் கண்டுபிடிச்ச அந்த சில குறிப்புகளையும் எடுத்துக்கிட்டோம். பழைய புக்கில் இப்படி தான் போட்டிருக்கு, இதை தவிர நான் வேறு எதுக்கும் போக மாட்டேன்னு நிற்க முடியாது. ஏன்னா பழைய புக்கில் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரை பற்றி ஏதாவது குறிப்பு இருக்குமா, சினிமாவை பற்றி ஏதாவது குறிப்பு இருக்குமா? அதனால் அப்படியே பிடிச்சிட்டு நிற்க முடியாது. காலத்துக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் உருவாகுங்கிறதுனால அதை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம வர வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை அப்படின்னு பார்க்குறோம். சூரியனோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அது முதல்ல அஸ்தங்கம் ஆகிருக்கா அஸ்தங்கம் ஆகலையாங்கிறத முதல்ல பார்க்கணும் இல்லையா. சூரியனுங்கிறது தகதகன்னு எரியக்கூடிய ஒரு நெருப்பு கிரகம். அந்த நெருப்பு கிரகத்தோட இன்னொரு கிரகம் போச்சுன்னா பஸ்பம் ஆகிடும் இல்லையா. அதனால் அதுக்கும் இதுக்கும் உள்ள இடையில டிஸ்டன்ஸை பார்த்துட்டு தான் நாம் அடுத்தது நம்ம சில விஷயங்களை பேச வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்துல பார்ப்போம். சூரியன் அப்படிங்கிறது தைரியம், வீரியம் எல்லாத்துக்கும் குறிக்கிறது முக்கியமானது அரசன் வச்சிடும். சுக்கிரன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், இதை கலத்திர காரகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவோம். உயிரினங்கள் ஒன்றோடு ஒன்று சேருவதனால ஏற்படக்கூடிய மகிழ்ச்சிகளை கொடுக்கறது பூரா சுக்கிரன் தான். ஃபஸ்ட்டு அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கடுமையாக உழைப்பாங்க, அப்புறம் சாப்பிடுவாங்க, படுத்து தூங்குவாங்கன்னா வாழ்க்கை என்னவாக இருக்கும்? மனிதனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் இல்லையா. இந்த பழைய சினிமா பாட்டில் கூட பார்த்திங்கன்னா உனக்கு பொழுது போக்கணும், எனக்கு பொழப்ப பார்க்கணுங்கிறாங்கல்ல. கலைகளில் நின்று அவன் உடம்பை வருத்திக்கிட்டு அவன் செய்கிற வேலையும் சரி, மனசை விட்டு பாடுற பாட்டும் சரி, ஒரு நடனமும் சரி, இதெல்லாம் கலைகள். இந்த கலைகளை பார்க்கும்போது நம்ம மனசு எவ்வளோ சந்தோஷப்படுது. அதை செய்கிற கலைஞனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது இல்லையா. அதை சொல்கிறது தான் சுக்கிரன். அதனால தான் சொல்லுவாங்க கலைகளுக்கெல்லாம் அதிபதி சுக்கிரன். இவங்க நம்ம ஆட்கள் நேராக என்ன பண்ணிவிடுவாங்க, சினிமா தான் சுக்கிரன் அப்படிம்பாங்க. ஆயக்கலைகள் 64க்கும் பொதுவான கிரகம். அதனால தான் அது கலைக்காரகன். கலை அப்படிங்கிற ஒரு பேரே அதுக்கு உண்டு. காவியான்னு சொல்கிறோம்ல, காவியம் ஓவியம் எல்லாத்துக்கும் அதிபதி சுக்கிரன் தான். ஆனால் ஒரு பர்டிகுலர் துறையை தேர்ந்தெடுத்துகிட்டு போகிறோம்ல, அதில் சில விஷயங்கள் மாறிக்கிட்டே வரும். அப்படி பார்க்கும்போது சூரியனை பற்றி நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்திருக்கோம். சுக்கிரனை பற்றி இந்த இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மசாலா பொருட்கள் இருக்குல்ல, சாதாரணமாக சாப்பிட்றதுக்கும் ஒரு மசாலா சாப்பிட்றதுக்கும் சிக்கன் 65னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா. அப்போ ஒன்றுலேயும் ஃப்ளேவரை ஆட் பண்ணுறோம், மசாலாவை ஆட் பண்ணுறோம்ல, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது சுக்கிரன் தான். மகிழ்ச்சி, என்டர்டைன்மெண்ட்டு, அதையும் தாண்டி விதவிதமாக ட்ரெஸ் போட்டுக்கிறது, ஒரு ஃப்ரெஷ்ஷாக உட்காரும்போது சென்ட்டுங்கிட்டலாம் அடிச்சுட்டு வரும்போது ஒரு நறுமணம் மிகுந்த இடங்களில் நம்மளோட மனநிலை மாறுதில்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் சுக்கிரன் தான். ரைட். ஒரு பக்கம் அவர் சுத்த நெருப்பாக பார்த்தோம், இன்னொரு பக்கம் இவர் எப்படி பார்க்குறோம், மகிழ்ச்சியாக பார்க்குறோம். இது ரெண்டும் சேர்ந்தால் என்ன ஆகுதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த சூரியன் சுக்கிரன் புதன் இது எப்போதுமே பார்த்திங்கன்னா முக்கூட்டு கிரகங்கள்னு பேர். சூரியன் எங்கே இருக்கோ ஒன்று 60 டிகிரி முன்னாடி இருக்கும், அல்லது 60 டிகிரி பின்னாடி இருக்கும். இதை தாண்டி 5வது கட்டத்தில் இருக்குது, 7வது கட்டத்தில் இருக்கலாம், அது வரவே வராது. அப்படின்னு அந்த ஜாதகம் தப்பாக போயிடும். அப்படி பார்க்கும்போது இந்த சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்தால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல சேர்ந்திருந்தாலே அது சிக்கல். ஏன் சிக்கல்னா சுக்கிரன் பஸ்பம் ஆகிடும். அப்போ சுக்கிரன் அந்த லக்னத்துக்கு எந்தெந்த இடத்தை குறிக்கக்கூடியவர் அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு சிம்ம லக்னம் அப்படின்னு வச்சுப்போமே. சிம்ம லக்னத்துக்கு சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உரியவர். சுக்கிரனுங்கிறது இளைய சகோதரன், தைரியம், வீரியம் இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுடும். 10ஆம் இடம்ங்கிறது தொழில். இப்போது சிம்ம லக்னமாக இருந்து சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து ஒரே இடத்துல சுக்கிரன் அஸ்தங்கமாகி இருந்தால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துலையும் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டாங்க, செய்கிற வேலை செட் ஆகாது. ஏன்னா தொழில் மட்டும் இல்லை, 10ஆம் இடம் ஸ்டேட்டஸும் அதானே. அப்போ தைரியம், வீரியம் சற்று குறைவாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல சுக்கிரன் தொழில்காரகனாக சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் ஆகிறதுனால தொழிலில் பாதிக்கப்படும். இப்போ இன்னொரு லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடக லக்னம்னா கடக லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி, அப்புறம் சிம்ம லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி, கன்னியா லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி. இப்போ ஒரு லக்னத்துக்கும் தகுந்த மாதிரி சுக்கிரன் எந்தெந்த இடத்துக்கு உரியவர் அப்படின்னு பார்த்து இந்த சுக்கிரன் சூரியனோட சேரும்போது எத்தனை டிகிரி இடைவெளி இருக்குது, அஸ்தங்கம் ஆயிடுச்சா அஸ்தங்கம் ஆகலையான்னு பார்த்து தான் அதுக்கான பலனை சொல்ல முடியும். ரைட். இது ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ சுக்கிரனும் சூரியன் சேர்க்கைக்கு என்னென்ன மாதிரியான தொழில்கள் அமையும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இதை என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணுறாங்கல்ல, உடற்பயிற்சி நடத்துகிறவங்க யாராக இருந்தாலும்
அப்போ உடலை வந்து சிக்குன்னு வச்சுக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணி அழகாக வச்சுக்கிறது இல்லையா, இது எல்லாமே சூரியன் சுக்கிரனோட சம்மந்தப்பட்டது. அடுத்தது ஸ்போர்ட்ஸ், அத்லெட்டிக்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த அத்லெட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன் சுக்கிரன் காம்பினேஷன் இருக்கும். அதையும் கடந்து மரம் அறுக்கிறாங்க இல்லையா, பெரிய பெரிய காடுகளில் மிகப்பெரிய மரங்களை வெட்டுறாங்க, மரங்கள் அந்த ஷேப் பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரி இடங்களில் உள்ளவர்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரன் சூரியன் சம்மந்தப்பட்ட ஜாதகமாக இருக்குது. இன்னும் குறிப்பாக பார்ப்போன்னா இந்த போர்களில் வந்து ஆயுதங்கள் தாங்கின வாகனங்களை இயக்குறாங்கல்ல, இப்போ நம்ம ரீசெண்டாக பார்க்குறோம்ல, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடத்தும்போது அந்த போர்க்கருவிகளையும் போர் வாகனங்களையும் இயக்குறாங்கல்ல, அவர்களுக்கும் அந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும். இப்படி பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இதில். இப்போ நம்ம மெட்டல் அப்படின்னு எடுத்தோம்னா சூரியனுக்கு வந்து காப்பர் எடுத்துப்போம், சுக்கிரனுக்கு வெள்ளி எடுத்துப்போம்ல, இந்த 2 மெட்டலும் சேர்ந்து எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுதோ அங்கங்கெல்லாம் அவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ சூரியன் சுக்கிரன் காம்பினேஷன்னாலே ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, அவர்களுக்கும் இந்த காம்பினேஷன் இருக்கும். அப்போ எல்லாத்தையும் தொடர்ச்சியாக தான் நீங்கள் பார்த்துட்டு வரணும். சாதாரணமாக வேறு எங்கேயாவது வேலை பார்த்துட்ருப்பாங்க, அவங்க ஜாதகத்தில் அந்த சூரியன் சுக்கிரன் இந்த நெருக்கமான பாகையில் செயற்கையாக இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு கேட்டிங்கன்னா, சார் என்ன சார் ஸ்போர்ட்ஸு உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, ஆமாங்க ஒர்க் பண்ணுறோம், நாங்கள் வந்து கிரிக்கெட் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கோம், நாங்கள் ஒரு கிளப் வச்சுருக்கோம் அப்படிம்பாங்க. இது அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாமல் வரும். அதே போல் சொல்லுவாங்க, எப்படி இருந்தாலும் நான் டெய்லி போய் பேட்மிண்டன் விளையாடுவாங்க அப்படிம்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடலை நல்லா வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை கொடுக்குறதா அது இருக்குங்கிறதா இந்த காம்பினேஷன். சாதாரணமாக வீட்டிலே உட்காந்துருங்க, எனக்கு வேலை செட் ஆகலைன்னா உடற்பயிற்சி கூடங்கள் சம்மந்தப்பட்ட இடங்களில் வேலைக்கு போகலாம். கிரிக்கெட் பேட் விற்கிறது, செஸ் விளையாடுற பொருள் விற்கிறது, இல்லைன்னா பொருள்களை வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, அது சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் கட்டுரைகளில் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை வாங்கி விற்கிறது, இது ரிலேட்டடாக அவங்க இறங்கினாங்கனாலே மேக்ஸிமம் அதுலேருந்து அவங்களுக்கு சர்வே பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிடுது. எல்லாருக்கும் மிலிட்ரியில் வேலை செஞ்சு நீங்கள் தான் இராணுவ டேங்கை இயக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்காது. போர் வாகனங்கள் போர் விமானங்களை இயக்கக்கூடிய வாய்ப்புலாம் எல்லாரும் கிடைக்காது. ஆனால் கிடைக்கிறவர்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்கள நம்ம பார்த்துக்கிட்டே போக வேண்டியதாக இருக்குது. இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனை வந்து ஈஸ்வரன் அப்படின்னு எடுக்கிறோமா, சுக்கிரனுக்கு வெள்ளி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது இல்லையா, அப்போ வெள்ளீஸ்வரர் அப்படிங்கிற சாமி வந்து இதுக்கு பரிகாரமாக இருக்கும் இல்லையா. அப்போ சூரியன் சுக்கிரனால் சேர்க்கையால் ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கணுன்னா வெள்ளீஸ்வரருங்கிற சாமியை வெள்ளிக்கிழமையிலையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபடலாம். அது நெகட்டிவாக இருந்தால் கூட அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுங்க, அந்த நெகட்டிவை கட்டுப்படுத்துறதுக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்னொரு பக்கம் ராஜகோபாலன் அப்படிங்கிற ஒரு சாமி இருக்கு இல்லையா, மன்னார்குடி ராஜகோபால சாமின்னு சொல்கிறோம்ல, பெருமாளோட 108 பேர்களில் ராஜகோபாலனுங்கிறது ஒரு பெயர். இப்போ கோபு கோபி கோபாலன் கோபிகாங்கிற மாதிரி பேர் அத்தனையுமே குறித்தா அது வந்து சுக்கிரனை குறிக்கக்கூடியது. இதுக்கு முன்னாடி ஒரு ராஜாவை போட்டிங்கன்னா ராஜகோபால சாமி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் இந்த சாமியை வழிபடலாங்கிறதும் நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. இதை தவிர இப்போ தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அப்படின்னு சொல்கிறோம்ல, விஜய் அப்படிங்கிற பேருக்கும் சூரியன் சுக்கிரனோட தொடர்பில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னும் 2-3 காம்பினேஷன் இருக்குது விஜய்க்கு. மெயினாக இந்த பேர் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதே போல் மோகன்கிற பேர் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. மோகன், மோகனா, விஜய், விஜயா இந்த மாதிரி பெயர்கள்லாம் பார்த்திங்கன்னா இதில் உள்ள நல்ல சிறப்பு பெயர்களாக இருக்கும். ராஜகோபாலுங்கிறதும் சூரியன் சுக்கிரனோட சம்மந்தப்பட்ட பெயர்கள். ஸோ இந்த சூரியன் சுக்கிரன் காம்பினேஷன் உள்ளவர்கள் அதை வந்து நல்ல மாதிரி பாசிட்டிவாக பயன்படுத்திங்கன்னா உடற்பயிற்சி கூடங்கள் அல்லது உடற்பயிற்சி சார்ந்த தொழில்கள், விளையாட்டு சார்ந்த தொழில்கள், போர்க்கருவிகளை இயக்கக்கூடிய தொழில்கள், இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவர்களுக்கு அது ஒரு சாதகமாக இருக்கும். கோயில் அப்படின்னு வரும்போது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, வெள்ளீஸ்வரர், அக்னீஸ்வரர், அதுக்கப்புறம் ராஜகோபால சாமி, இந்த வழிபாடுகள் வந்து அவர்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். ரெண்டாவது என்ன பார்க்கணுன்னா, நம்ம உலகியல் ஜோதிடத்தெல்லாம் நல்லா சொல்லியிருக்கோம். அப்போ சூரியனும் சுக்கிரனும் எந்த இடத்துல சேர்ந்துருக்கு, எந்த ராசியில் சேர்ந்துருக்கு, அந்த இடத்துக்கு பகுதி என்னன்னு கண்டுபிடிச்சி அங்கே இந்த மாதிரி கோயில்களுக்கு போகும்போது இந்த பலன் வந்து இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குங்கிறத மட்டும் நாம் இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். சார், நீங்கள் சொல்லிட்டு வந்த பேரில் சூரியனுக்கு சூரியன் இருக்குது, சுக்கிரனுக்கு கலான்னு இன்னொரு பேர் இருக்குது. அப்போ சூரிய கலா அப்படிங்கிற பேரை எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பாக வெரி குட், கரெக்டாக ஞாபகப்படுத்துனீங்க. சூரிய கலாங்கிற பேரை எடுத்துக்கலாம். ஏன்னா கலாங்கிறது சுக்கிரனை குறிக்கிறது, சூரியனுக்கு சூரியன், ஏன்னா சூரிய கலாங்கிற பேர் நம்ம நிறைய பார்க்குறோம். அதே போல் கலைராஜன் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்கல்ல, ராஜன் அப்படிங்கிறது வந்து குருவையும் குறிக்கும், அரசு சூரியனையும் குறிக்கும். அப்போ கலைங்கிறது சுக்கிரனை குறிக்கிறது இல்லை, அப்போ கலைராஜனுங்கிற பேரை கூட இதுக்கு நம்ம எடுத்துக்கிறதுக்கு பல இடங்களில் சரியாக வரும். சூரியனோட சுக்கிரன் சேரும்போது அதற்கு என்ன மாதிரியான யோகம், என்ன மாதிரியான பெயர்களில் உள்ள கோவில்களை பரிகார கோவில்களாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.
சூரியனோட சுக்கிரன் சேரும்போது என்ன மாதிரியான யோகங்கள் வரும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.